இந்த விஷயத்தை போய் உங்க அம்மா கிட்ட சொல்லு. நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அப்புறம் எத்தனை பசங்க வேணா நீ பெத்துக்கலாம். மதர் என்ன, கிராண்ட் மதரா கூட ஆகலாம். உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? நான் பேசுறதெல்லாம் தப்புன்னு சொல்லி சாரி சொல்லலாம்ல. சாரி சொல்லணுமா? உன்ன செய்யக்கூடாத தப்பெல்லாம் நீ செஞ்சுட்டு ரிவர்ஸ்ல நான் சாரி சொல்லணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றியா? இங்க பாரு, கடைசியா ஒன்னே ஒன்னு கேக்குறேன். அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. ஒன்னு எஸ்ன்னு சொல்லு, இல்ல நோன்னு சொல்லு. நோ. ஏய், எதுக்கு கண்ணை அப்படி உருட்டிட்டு இருக்க? என்ன யோசிக்கிறேன்னு சொல்லு. உன்னதா கத்தி கத்தி ஏய் கத்தி எங்கடா? கத்தில இல்லம்மா. கத்தி குடுறா, கத்தி குடுறா. என்ன பண்றமா? உனக்கு தேவையில்லாத விஷயம். சரியான சாவுறாங்க. ஏய் ஏய், என்ன குடிக்கிற? சிங்கிள் மால்ட் விஸ்கி. எது குடிக்கிற? எல்லாத்தையும் மறக்கிறதுக்கு. நான் இது குடிச்சு அவரை மறக்கணும்னு நினைக்கிறேன். உனக்கு ஓகேவா? பவித்ரா, ஓகே டன். குடு. இல்ல குடி, யோசிக்காத குடி. குடிச்சிரும் போல் இருக்கு. ஏய் ஏய், என்ன குடிக்கிற தெரியுமா உனக்கு? அடங்கொய்யால மொத்தத்தையும் குடிச்சிட்டா. வெயிட், கொஞ்சம் ஏறிட்டு விடு, பொறுமையாரு. ஹோல்ட் ஆன். தேங்க்ஸ் பாய். ஓகே. ஏய், எங்க போற? ஏய் ராம், எவ்வளோ தைரியம் இருந்தா நீ என்னைய அடிப்ப? உன்னை விட மாட்டேன்டா. டேய், செக் பண்ணுங்கடா. நீ போலாம், நீ கிளம்புடா. ஹாய். பேர் என்ன? சாந்தினி. चांदनी चांदनी मेरे चांदनी रंग भरे बादल के तेरे नैनों के काजल थे मेरे दिल के बोतला पादो चांदनी कौन कर रहा है? அண்ணே, இங்க ஒருத்தன் கண்ணை எடுத்து வெளியில வச்சுட்டு பாத்ரூம்க்கு போயிருக்கான். அந்த ஃபைல் கொஞ்சம் அட்ரஸ் சொல்றேன், எழுதிக்கோங்கண்ணா. என்ன பண்ண போற? வேண்டாம் ஜானகிராம், வேண்டாம். சொன்னா கேளு. புல்லட்ஸ் எங்கடா? சார், அது புல்லட்ஸ்லாம் ஆயிடுச்சு சார். வேற புல்லட்ஸ் கொடுங்கடா. புல்லட்ஸ்லாம் இல்ல சார். இல்ல சார், இல்லையா? தேடுங்க தேடுங்க. இல்ல இல்ல தேடுங்க தேடுங்க. ஏதாவது ஒண்ணாவது கிடைக்க தேடுங்க. எங்கயாவது ஒரு புல்லட்டாவது கிடைக்க தேடுங்கடா. அவனை மட்டும் எனக்கு உயிரோட. அரெஸ்ட் சார். ஒரு நிமிஷம். ஒரு புல்லட் கொடுங்க சார். எதுக்கு? அர்ஜென்ட்டா இவனை தூக்கணும். ஒன்றும் தேவையில்லை, அரெஸ்ட் பண்ணு போதும். எதுக்கு சார் அரெஸ்ட் பண்ணணும்? இவனை அரெஸ்ட் பண்ணிட்டு கோர்ட் பின்னாடியே சுத்தணுமா? 2 புல்லட்ஸ் இருந்தா கொடுக்காத.
என்ன இப்ப இந்த தல்வாரை கொண்டுட்டு நீ ஹீரோ ஆகலான்னு பாக்குறியா? அப்படின்னா நீங்களே இவனை கொண்டுட்டு நீங்களே ஹீரோ ஆகுங்க சார். ஏய் ஏய் உனக்கு என்ன பைத்தியமா? சார் பேசிட்டு இருக்க இப்ப டைம் இல்ல சார். நீங்களே அவனை கொன்னுடுங்க சார். Do you know who I am? அரெஸ்ட் பண்ணுங்க. எவன்டா இவனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தது? நாம இங்க வரப்போறது இவனுக்கு எப்படி தெரிஞ்சது? இத்தனை வருஷமா போலீஸ் கண்ணுல மண்ணு தூக்கிட்டு இருந்த அண்டர்வெல் டான் தல்வார ஜானகிராம் ரொம்ப திறமையா புடிச்சிட்டாரு. உண்மையிலேயே ஜானகிராம எல்லாரும் பாராட்டணும். டயத்துக்கு புல்லட் தீந்து போனதுனால இவனை அரெஸ்ட் பண்ண வேண்டியதாயிடுச்சு. இன்னொருத்தர் இருக்கான், கலீத். அவன் மட்டும் என் கையில கிடைச்சானா மொத்த புல்லட்ஸையும் அவன் தலையிலேயே இறக்கிடுவேன். தல்வாருக்கு சம்பந்தப்பட்ட ஆளுங்க கிட்டத்தட்ட 12 பேர். லைவா எடுத்ததெல்லாம் போதும், கிளம்ப சொல்லுங்க. சார் சேட்டலைட் ஃபோன். என்னடா ஓவரா சீன் காட்டுற? ஜானகிராம், நான் உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். எல்லாம் எனக்கு தெரியும். என் போன் லைன்ஸ்லாம் நீ டேப் பண்றேன். என்ன டிவில ஓவர் டயலாக்ஸ் பேசுறேன். என்ன தல்வார் நினைச்சிட்டு இருக்கியா? காலிதுரா, கேவலம் நீ ஒரு சப் இன்ஸ்பெக்டர். உன்னால என்னடா புடுங்க முடியும்? புதைச்சிடுவன், ஞாபகம் வச்சுக்கா. முடிட்டு சைலண்டா உட்கா. கார்ட்டூன் மாதிரி தான் இருக்கணும். நான் மட்டும் நினைச்சேன்னா போலீஸ்காரன் கிட்டே மாமூல் வசூல் பண்ணுவேன். ஒரே போன் கால்ல உன் கதையை முடிச்சிருவேன். அப்ப ஏன்டா போன் பண்ணல? क्या? ஒரு போன் கால் பண்ணி என் கதையை முடிக்கிறத விட்டுட்டு எதுக்குடா தேவையில்லாம பில்டப் பண்ற? ஏய் மூடுறா. இவ்வளவு நேரம் நீ பேசுனத நான் கேட்டேன்ல, இப்ப நான் பேசுறத நீ கேளு. எவனுக்குடா போன் பண்ணுவ? நீ போன் பண்ணும்போது அதை அட்டன் பண்ண உன் ஆள் ஒருத்தன் கூட இல்லைன்னா என்னடா புடுங்குவ? மிஞ்சி போனா உன் ஆளுங்க 200 பேர் தான்டா இருக்காங்க. மொத்தத்தையும் தூக்குவேன். உன் நெட்வொர்க் மொத்தத்தையும் கட் பண்றேன்டா. ஏய், நீ பிளான் போட்டா சாகிறது நான் மட்டும் தான்டா. முடிஞ்ச அதையும் பண்ணுடா. உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டுமே 185 பேர் இருக்காங்க. உன் தம்பிங்க பொண்டாட்டி அவங்க பசங்க எல்லாருமே இங்க தான்டா இருக்காங்க. அத மறந்துடாத. உன் மொத்த ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க அத்தனை பேரோட டோர் நம்பர், அட்ரஸ் எல்லாமே எனக்கு தெரியும்டா. என்ன தேவையில்லாம கலர்னேனா ஒத்தனை விடாம அத்தனை பேரையும் தூக்குவேன். ஏய், உனக்கு இந்தியால எத்தனை பிசினஸ் இருக்குன்னு நான் சொல்லட்டுமா? உன்னோட ட்ரக் பிசினஸ் மொத்தத்தையும் டெல்லியில தேவேந்தர், மும்பைல ஷக்கீல் தானடா பாத்துட்டு இருக்காங்க. திருட்டு டாலரை இந்தியால எத்தனை ஓட்டிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியாடா? டெல்லியில உட்கார்ந்துட்டு இருக்கிற உன் தோஸ்து சோயில புடிச்சு கீழே அறுத்தேன்னு வச்சுக்க, உண்மையை சொல்லாம இருப்பானடா. நீ வெறும் எக்ஸ்டார்ஷன் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. இந்தியால தினமும் ஏறிக்கிட்டு குறைஞ்சிட்டு இருக்கிற கோல்ட் ரேட்டை நீ தான் டிசைட் பண்றேன்னு எவனுக்கும் தெரியாதுடா. மேட்ச் பிக்சிங் ஆடா செய்யற, பெட்டிங்கிற பேர்ல தினமும் நீ எத்தனை கோடி சம்பாதிக்கிறேன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? அது போதாதுன்னு சினிமா பைரசி வேற பண்ணிட்டு அமெரிக்காவுக்கு போற ஒவ்வொரு தமிழ் படத்தையும் மலேசியால நீங்க காப்பி எடுக்கிறீங்கன்றது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். உன்னோட பஷீர் அதை மாஸ்டர் காப்பி போட்டு 30 நாடுகளுக்கு டிவிடி போட்டு அனுப்புறது எனக்கு தெரியாதா? ஏய், பாகிஸ்தான்ல எல்லாரும் ஹிந்தி படத்தை பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் ஒருத்தனாவது அங்க இருந்து இந்தியாவுக்கு வந்து ரைட்ஸை வாங்கிட்டு போயிருக்கானடா? இல்ல. அங்க நீங்க டிவிடி மட்டும் இல்லடா, நேரடியா சினிமாவை தியேட்டர்லயே ரிலீஸ் பண்ணி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. கராச்சியில உனக்கு ஒரு தியேட்டரே இருக்குடா, தில்குஷ் மஹால். அத மெயின்டைன் பண்றது அக்பர் கான் தானே? என்ன நீ தேவையில்லாம டென்ஷன் பண்ணேன்னு வச்சுக்க, பேக தூக்கிட்டு கிளம்பிடுவேன். A to Z மொத்தத்தையும் தூக்கிடுவேன். ஏய், இது வரைக்கும் நீ எத்தனை பேரடா கொண்டு இருப்ப? 5, 10, 15? நான் எத்தனை பேரை கொண்டு இருக்கேன்னு தெரியுமாடா? நீ டானா நான் டானா சொல்லுடா. போலீஸ் டிபார்ட்மெண்ட்னா உன் மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க? மேல இருந்து வர பிரஷர்ஸ்னால பேசாம விட்டுறோம். எங்களுக்கு மட்டும் ஃபுல் ரைட்ஸ் கொடுத்தாங்கன்னு வெய்யே, பின் லாடனுக்கே லாடம் கட்டிடுவோம்டா.